வருஷத்துல பிரதருடைய புதிய வீட்டுல நம்ம இந்த வருஷத்துல கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அன்பா ஏற்றுக்கொண்ட பிரதருக்கு நன்றி செலுத்துகிறோம், குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாடலை பாட சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து. சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். கடந்த வருஷம் முழுவதும் பிரதர் ராம்ஜி அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. வருகிற புதிய வருஷத்திலும் தேவன் விசேஷ விதமாய் அவரை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாசித்த வசனத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இதெல்லாம் நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த குடும்பத்தோடு அநேக வார்த்தைகள், அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வருகிற புதிய வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த குடும்பத்தில் நிறைவேறத்தக்கதாய் தேவன் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துல உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வாக்கு மாறுவதற்கு அவர் ஒரு மனு புத்திரன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் எந்த காரியத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு உறுதியாய் நாம் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் விசேஷ விதமாய் வருகிற வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் அவர் கிருபை செய்து அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கிற தேவன் உங்கள் குடும்பத்தை அதிகமாய் அவர் நேசிக்க
அவர் நேசிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். களங்கமில்லாத இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். கபடற்ற இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சகாயராய் இருக்கிறார். வருகிற புதிய வருஷத்துல தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் உங்கள் குடும்பங்களில் நிறைவேறத்தக்கதாய் தேவன் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தந்த வாக்கு தத்தங்கள், அவர் உரைத்த வசனங்களை பிடித்துக் கொண்டு அவருடைய சமூகத்தில் நீங்கள் அனுதினமும் இந்த ஜெபிக்கும் பொழுது வருகிற புதிய வருஷம் அந்த இம்மானுவேல் தேவன் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்ன வசனத்தின்படி அவர் உங்களோடு கூட இருந்து அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் போதுமானவராக இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய புதிய வருஷத்தில் உங்களை நடத்த வல்லமை உள்ள தேவனாய் அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார். அவர் நடத்துவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லா காரியங்களும் நிறைவேறத்தக்கதாய் ஒப்பு கொடுக்கிறோம். செபிப்போம், சபையாய் செபிப்போம். ஜாஸ்வா நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா ஏசப்பா. கூட்ட அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளை கூட ஆண்டவரே நாங்கள் அப்பா இப்போது ஆலயத்தை சென்றான ஒரு வார்த்தை கேட்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. இது ஆண்டவரே சாமியான ஒரே சபையாண்டவர், ஒரே குடும்பம் ஆண்டவரே. இது அந்த கடைசி நாள் கேரள கூட ஆண்டவரே நாங்கள் அப்பா பங்கேற்க ஆண்டவரே. நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. எத்தனை பேர் கிடைக்கூட ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே பாக்கியத்தில் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. இப்படியாக ஒரு ஐக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே கூட நாங்கள் ராமஜபத குடும்பத்துக்காக வந்திருக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அவர் வீட்டில் வந்து நீர் பேர நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு சிவன் ராம்ஜி பதினாறு குடும்பத்தினர் கையில் ஒப்புறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க பாதத்தை வழிநடத்துங்க அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஒரு வருஷம் முழுவதும் ஆண்டவரே நீர் பாதத்தை கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா வித கிரியை ஆண்டவரே நீ நடத்துறீங்க அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க ஆசீர்வாதத்த விதமாக நீ நடத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா. அநேக நன்மையான நீர் அப்பா திருப்தியாக்குனீங்க அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அதனால கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே நீர் அப்பா எல்லா விதத்தையும் ஆண்டவரே அவங்களை தாங்கின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு குறை இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் அப்பா தாங்கின ஆண்டவரே உடைய தயவுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே கூட பிரதர் ஆண்டவரே கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம். பிரதரான வேலை செய்யும் போது ஆண்டவரே இன்னும் உத்தமமாக வேலை செய்ய கிருபை செய்யுங்க அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு ஆண்டவரே நீர் அப்பா பாதம் வைத்துங்க அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். எல்லா நெருக்கத்தையும் நீங்க மாற்றி போடுங்க அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் மறுபடியும் ஆண்டவரே சாமி ஒரு வாரம் முடித்தாண்டவரே அவங்க வருகிறாங்க அப்பா, ஸ்தோத்திரம். டிராவல்ஸ் ஆண்டவரே நீங்க பொறுப்பட்டு வைத்துங்க அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். உங்க கரம் ஆண்டவரே அவங்களோட கிட்டும் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. அப்படியே கூட ஆண்டவரே ராசபை கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. சிஸ்டர் கூட நீர் பொறுப்பட்டு வைத்துங்க அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. அவங்க வேலை கூட ஆண்டவரே இன்னும் ஆசீர்வாதம் வைத்துங்க அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. இன்னும் கூட ஆண்டவரே அவங்க மேல் மேல் ஆண்டவரே ப்ரமோஷன் கிடைக்காண்டே கிருபை செய்யுங்க அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எதிர்பார்த்திருக்காண்டவரே அந்த முடிவை கட்டிடுங்க அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. நாங்கள் நம்பிக்கிறது அவரே வரும் சொன்ன பிரகாரம் அப்பா எல்லாமே உங்க கருத்துல பெற்றுக்கொள்ளத்தக்கான கிருபை தாங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அது செய்வர கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே கூட இரு பிள்ளைகள் ஆண்டவரே நீரப்பா பொறுப்பத்தை வைத்துங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. அநேக நேரம் அப்பா இருவரும் ஆண்டவரே வேலை செய்யும் போது ஆண்டவரே தனியா இருக்கிறாங்கப்பா, நீங்க பாதத்தை வைத்துங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க ஏத்த சூழ்நிலை நீரப்பா உருவாக்கி கொடுங்கப்பா. எந்த பிரச்சனை வராத படிக்காண்டவரே சாமியானவரே அவங்க தவறி கீழே விழாத படிக்காண்டவரே நீங்க பாதத்தை வைத்துங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. ஆமென் அப்பா. அப்படியே கூட தனிமையா இருக்கும் போது கூட ஆண்டவரே அவங்க பெற்றோர் வேலை செய்யும் போது கூட நிம்மதியானவரே வேலை செய்ய கிருபை செய்யுங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எந்த சமான குலைச்ச வராத படிக்காண்டவரே நீங்க தாங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே கூட ஆண்டவரே அந்த பிள்ளைகள் படிக்கிற விஷயத்துல ஆண்டவரே நீரப்பா உண்மை ஞானமா நடத்துங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாத்துலயும் ஆண்டவரே முதன்மையா வேலை கிருபை செய்யுங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. சாலமோன் ராஜா கொடுத்த மொத்த ஞானத்தை ஆண்டவரே அந்த கொடுத்தாண்டவரே வழி நடத்துங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. எங்க பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்தார் பிள்ளைகள் காட்டுங்கப்பா விசேஷத்தால ஆண்டவரே இதுக்கு கிட்ட கட்டளையிடுங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சாட்சியா இருக்க கிருபை செய்யுங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி கொண்டு போய் நடக்க வர கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை விடாண்டவரே இது குடும்பத்தை நாங்களப்பா சபை மக்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை விடாத வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி வாக்குத்தத்தம் எல்லாத்தையும் நிறைவேற்றி தாங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை விடாண்டவரே வாக்குத்தத்தம் குறைவா இருந்தாலும் ஆண்டவரே சாமி ஆண்டவரே நீரப்பா அது நிறைவே மாற்றுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் சொன்ன வாக்குத்தத்தம் ஆண்டவரே இது ஆண்டவரே இதோ புதிய காரியத்தை செய்கிறார் அது இன்றே தோன்றும் அது அறியல சொல்லிடுறப்பா. வனாந்தரத்தில் ஆண்டவரே வழிகளையும் அவாந்தரையும் ஆண்டவரே ஆரோக்கிய தேவன் நீங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அவளுக்கு செய்யற காரியம் மலைப்பா இருக்கலாமாப்பா, இது எப்படி நடக்குது யோசிச்சு கொண்டு இருக்கலாமா பண்ணலப்பா. தேவன் தாமே நீ நடப்பித்து காண்பிக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருகிற வருஷத்துல ஆண்டவரே அவர்கள் கண்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை காண்டவரே அந்த கிருபை தாங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அது ஆசீர்வாதம் தாங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஓ மதேசத்தில் இருந்தாலாம்ப்பா சாமி ஆண்டவரே அவன் இருவரும் ஆண்டவரே ஒரே இடத்துல இருந்தாண்டவரே வேலை பார்க்க தக்கான கிருபை தாங்கப்பா. அவன் செய்ய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாமே ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே உங்க கருத்தில் இருந்தாண்டவரே அவர் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. அவர் செய்ய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. நீரப்பா அவர் வழிவாசலை ஏற்படுத்தி கொடுங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வருகிற வருஷத்தை நன்மையாளரே முடி சுட்டுங்கப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எந்த விலை வேணுமோ எந்த குறை இல்லாதபடிக்கானதே இன்னும்
பாத்திரமானவரே திரும்பி வழித்த காணது கிருபை செய்யுங்கப்பா. அவர்கள் அன்றைய சமயம் வேலை செய்யற இடத்துல மாட்டவரே எல்லா இடத்துல அவங்க ஒரு சாட்சியா அடிக்கானவரே கிருபை செய்யுங்கப்பா. சோதரப்பா அவர் நீரே பொறுப்பத்தை வழி நடத்துமாறு இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கையிலும் வேலையில் ஆசீர்வாதமோ, கரங்களில் நிரம்பிடும் தானியமோ. கையிலும் வேலையில் ஆசீர்வாதமோ, கரங்களில் நிரம்பிடும் தானியமோ. நிறைவான நன்மை உண்டாக கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. ராம்ஜி சிஸ்டர் கிறிஸ்டின் சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. மேரி கிறிஸ்மஸ்.